சரி, செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்துல கூட சுவாமி, நாங்க உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாக வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரையும் 5 பேரையும் நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. சுகம் பலன் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. இன்னும் வர இருக்கிற மக்களையும் சீக்கிரமாய் அழைத்து வரோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க, ஆவியானவர் எங்களுக்கு துணையா இருக்க, ஆண்டவரே நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கிருபையாய் இறங்குங்க. எங்களில் காணப்படுகிற குற்றம் குறைகளை மன்னித்து, இந்த வேளையில சுவாமி உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை நிறைத்து, வசனங்களை நாங்கள் தியானிக்கவும், எங்கள் வாழ்க்கைக்கு அபியாசிக்கவும் உதவி செய்யுங்க. வசனம் கிடைக்காத பஞ்சம் வரக்கூடிய நாட்கள் இருக்கு சுவாமி. ஆனா அதற்கு முன்பாகவே நாங்க எவ்வளவோ படிச்சுக்க முடியுமோ அவ்வளவு படிச்சுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை காத்துக்கொள்ள சுவாமி. நேரத்தை காலத்தை ஆதாயப்படுத்துகிற மக்களாய் காணப்பட உதவி செய்யும். உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சோ கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் நாம் தியானிக்க இருக்கிறது வந்து யோபு 16ஆம் அதிகாரம். நாம் கடந்த வாரத்துல 15ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அதாவது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் யோபுடைய சிநேகிதர்களின் ஆலோசனை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மறுபடியும் முதல்ல எலிப்பாஸ் பேசுகிறார். அந்த எலிப்பாஸ் பேசினது 15ஆம் அதிகாரத்தில் இருந்தது. அதனுடைய பதிலை இன்றைய நாம் பார்க்கிறோம். யோபு அவருக்கு பிரதித்திரமாக அப்படின்னு முதல் வசனம். அவர் என்ன இப்ப செகண்ட் ரவுண்ட்ல சொல்றாருன்னா, 5 வசனத்துல அவர் வந்து முதல்ல பேசுறது என்னன்னா, நீங்க பேசுற எல்லா காரியங்களையும் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னை வந்து நீங்க டயர்ட் ஆக்காதீங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப டயர்ட் பண்றீங்க. உங்களுடைய இந்த காத்து மாதிரி இருக்கிற விண்டி ஸ்பீச்சுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? என்னை ஏன் நீங்க இவ்வளவு தொந்தரவு செய்றீங்கன்றதான் அவரு ஃபர்ஸ்ட் 3 வசனத்துல கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, உங்கள மாதிரி நானும் பேசக்கூடும். ஒருவேளை என் நிலைமையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நான் இப்படி உங்களாட்ட நானும் கூட பேச முடியும். ஆனாலும் நான் என் வாயினால சொல்றேன். நான் பேசுறது உங்க துக்கத்தை ஆற்றும். ஆனா நீங்க எனக்கு இன்னும் அதிக வேதனையை தான் தருகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது எலிப்பாஸ் என்ன திரும்ப சொல்றாருன்னா, அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தினாலதான் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த அதே தத்துவத்தை சொல்லுவதனால யோபு சொல்றாரு, இதே தத்துவத்தை நான் எவ்வளவோ நாள் கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதையே திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்களே, என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர்கள்ட்ட கேட்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, ரொம்ப அறிவாளி மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா என்னுடைய உண்மையான நிலைமையை நீங்க புரிந்து கொள்ளவே முடியல. யோபுவின் நண்பர்களுக்கு அவர்கள் ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையை விட்டு விலகி நின்னு பேசுறாங்க. யோபுவோட சேர்ந்து யோபுவுக்காக அவரோடு கூட ஆலோசனை சொன்னா அது வித்தியாசமா இருக்கும். இவங்க யோபு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு விலகி நின்னு ஒரு தேர்ட் பர்சன் ஆட்டம் நின்னு பேசுறதுனால அது அவருக்கு பிரயோஜனமாவே இல்ல. அது அவருக்கு ஆறுதலையும் தர்றதில்ல. அததான் அவர் வந்து சொல்றாரு. நீங்க அமைதியா இருந்தப்பவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முதல் 7 நாட்கள் அமைதியா இருந்தீங்க இல்லையா? அதே எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. நீங்க இப்ப பேசுறது எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுடைய வார்த்தைகள் வந்து என் மேல குற்றப்படுத்துகிறதா தான் இருக்குதே ஒழிய, ஆறுதல் படுத்துற மாதிரி இல்ல. எனக்கு நீங்க ஒரு ஒரு சிம்பத்தியே இல்லாம, இரக்கமே இல்லாம குற்றப்படுத்துகிற பேச்சுகளாகவே உங்களுடைய பேச்சுகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன்.
அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னை ஆறுதல் படுத்துறதுக்கும் என்னை பலப்படுத்துறதுக்குமான வார்த்தைகள் உங்களிடத்துல இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பலவீனம் வந்தது, அது வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு பலவீனங்கள், ஒரு பிரச்சனைகள் வந்தா என்ன செய்ய நம்ம நம்ம நினைக்கணும்னு சொன்னா, நம்மை போல பலவீனப்பட்டவர்களுக்காக நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்மை போல பலவீனப்பட்டவர்களுக்கு ஆறுதலாய் நாம் இருக்கணும். எப்பவுமே வாழ்க்கையில நாம வந்து நம்ம ஒண்ணு ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். முதலாவது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிறத ஞாபகத்துல இருக்கணும். நாம உலகத்தாரை போல அல்லாதவர்கள் என்பதை நாம் ஞாபகத்துல வைக்கணும். நாம் மற்றவர்களுக்கு சாட்சிகளாய், முன்மாதிரிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நம்ம ஞாபகத்துல வைக்கணும். நமக்கு வர சந்தோஷம், நமக்கு வர ஆசீர்வாதம், நமக்கு வர நன்மைகள், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு வர பாடுகள், நமக்கு வர ஏமாற்றங்கள், தோல்விகள், துக்கங்கள், துன்பங்கள், இவைகளிலே நாம மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். இதையே நாம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக்கி கொள்ள பழகணும். என்ன செய்யணும்? நம்மை போல பாடுபடுகிறவர்களுக்கு, நம் நிலைமையில இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப என் கையில ஆக்சிடென்ட், என் கை உடைஞ்சிருச்சு. நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஆண்டவரே என் கையை காப்பாத்துங்க, என் கைக்கு சுகம் கொடுங்க. இப்படியே ஜெபித்தா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம குணப்படுத்துறவர் ஆண்டவர் தான். அதனால அந்த கையை குணப்படுத்துவாரு. அவருக்கு அது தெரியும். அவர் சித்தமா இருந்தா அதை செய்வார். ஆனா நாம என்ன செய்யணும்னு கேட்டா, ஆண்டவரே என்ன மாதிரி இந்த கை உடைஞ்சிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பதான் எனக்கு தெரியுது கை உடைஞ்சா எவ்வளவு வேதனை. கை உடைஞ்சா எவ்வளவு காரியங்களை செய்ய முடியல. அது எனக்கு எவ்வளவு பாதிப்பு கொடுக்குது. அப்ப அதனால நான் இப்படி இருக்கிற மக்களுக்காக எல்லாம் நான் ஜெபிப்பேன். அந்த மாதிரி மக்களை பார்த்தா அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்வேன். போய் ஆறுதல் சொல்லணும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இதை நம்ம செஞ்சோம்னா 30 நாள்ல கை குணமாகணும்னு சொன்னா 15 நாள்லயே கை குணமாயிரும். ஏன்னா இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம். இப்ப யோபுவுடைய பாடுகளை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. இன்னதுன்னு சொல்ல முடியாது. எல்லா விதமான பாடுகளையும் அவருக்கு அனுமதிச்சாரு. ஆனா அவர்ட்ட என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, இது மாதிரி நஷ்டங்கள் வந்தவர்கள், இது மாதிரி உடலில் வேதனைப்படுகிறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நீ ஆறுதலா இரு. ஒரு நல்ல முன்மாதிரியா எப்படி கிறிஸ்தவனா ஒரு கர்த்தருடைய பிள்ளையா நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க நம்ம பார்க்கணும். இப்ப 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். யாராவது எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். போதும். இது நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் பொருந்தும். பொதுவா இத வந்து இந்த இழப்புகள் சமயத்துல இந்த வசனங்களை சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், வீட்டுல இருக்கிறவர்களுக்கானாலும் பொருந்தும், நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் யாருன்னு நமக்கு சொல்லுது. இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் சகல ஆறுதலின் தேவன். அது ஃபர்ஸ்ட். 2வது வசனம் அதுக்கு அடுத்த பார்த்து என்ன சொல்லுது? அவர் எப்படி நம்மை ஆற்றி இருக்கிறார், அவர் நம்மை எப்படி தேற்றுகிறார். 3வது வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்மை தேற்றினதனுடைய பர்பஸ் சொன்னதுதான். அதனுடைய நோக்கமே என்னன்னா அவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கு. அது நாம இப்ப சொல்லிடலாம் சுலபமா. நீங்க மற்றவர்களுக்கும் ஆறுதலா இருக்கணும், மற்றவங்களுக்காக அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும்லாம் சுலபமா சொல்லலாம். ஆனா அதை செய்யறதுக்கு ஒரு பலன் வேணும். அதை செய்வதற்கு ஒரு திராணி வேணும்.
அதை நமக்கு கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். அவரே சகல ஆறுதல்களின் தேவனாய் இருக்கிறபடினால அந்த ஆறுதலின் நிமித்தமாக நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க முடியும். இப்ப சிலர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு, தைரியமா இருந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஏன்னு சொன்னா, அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை முதலிலே தேற்றுவார். நமக்கு முதல்ல அந்த அந்த கிருபையை தருவார். நமக்குள் அந்த கிருபையை தந்து நம்மை கொண்டு அவர் பயன்படுத்துவார். இதுதான் அவர் செய்கிற காரியம். அததான் இப்பவும் யோபுவின் மூலமாக அவர் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இதை யோபு புரிந்து கொண்டான். அப்புறம் அதனால அவன் ஃபர்தரா அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அந்த அதிகாரம் பூரா யோபு பேசுறது. அப்ப அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் பேசினாலும் துக்கம் மாறாது, நான் பேசாம இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? அவர் கர்த்தர் என்னை இளைத்து போக செய்தார். என்னோடு இருந்த எல்லா கூட்டத்தையும் பாழாக்கினார். நான் சொல்லாம சொன்னது எல்லாமே அதுக்கு சாட்சி. என் உடல் இளைத்து போய் நான் இப்படி இருக்கிறேனே அதுவே எனக்கு சாட்சி. என்னுடைய நிலைமைக்கு சாட்சி. என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு சிலர் நமக்கு ஆறுதலா இருப்பாங்க. ஒரு சிலர் நம்மோடு கூட நம்ம கஷ்டத்துக்காக நமக்காக ஜெயிப்பாங்க எல்லாரும். இன்னும் ஒரு சிலர் இந்த சூழ்நிலையிலும் நம்மை பார்த்து என்ன செய்யறாங்க? பற்கடிக்கிறாங்க. பல்ல கடிச்சிட்டு கோபமா எரிச்சல்ல இருக்காங்க. எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள். நிந்தையாய் என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். இந்த நிலைமையிலும் இப்படி செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தார் உண்டு. இந்த கடைசி 10ஆம் வசனத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரிட்ட சிலுவையின் அப்போ நடந்த அந்த நிந்தனைகளுக்கும் யோபுவுக்கும் ஒத்து வர்றத பார்க்கலாம். அப்போ கன்னத்துல அடிக்கிறது, நிந்தையா இருக்கிறது, கூட்டமா கூடி அவரை அப்போ யோபுவ ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக சில பேர் சொல்றாங்கன்னா அது கரெக்ட். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் அப்படிதான் இருந்ததாக நாம பார்க்கணும். சோ இந்த அவருடைய துக்கம் அதனுடைய காரியங்கள் பல விதத்துல அவர் வந்து அதை விளக்கி சொல்றார். ஆனா ஃபைனலா நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, கர்த்தரோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை முழுமையா எல்லா ஸ்டேஜ்லயும் உரிச்சிட்டாரு. பணம், செல்வம், அந்தஸ்து, நண்பர்கள், அவனுக்கு ஆட்பலன், மிருகபலன், என்னெல்லாம் அவனுக்கு சக்தியா இருந்துச்சோ அத்தனையும் எடுத்துட்டாரு. அவனுடைய உடலையும் அவர் இளைய பண்ணினார். அவரோட உடல்லையும் பூரா நோய் வர செய்தார். அவனுக்கு ஸ்ட்ரெங்க்த்னு எதுவுமே இல்லை. ஆனா இத்தனையின் மத்தியிலும் அவர் கர்த்தருக்கு சாட்சியாதான் அவர் இருந்தார். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தேவன் அப்ப நான் இதுல யோபுக்கு இப்படி நடந்ததுல நம்ம ஒன்னும் ஞாபகமா தொடர்ந்து வச்சுக்கணும். ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் இதையெல்லாம் செய்கிறார். அப்ப கர்த்தர் செய்யும் போது நமக்கு இருக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை, அப்படியே நமக்கு வேற வழியே இல்லை, ஃபெயிலியர்னாலும் நமக்கு வர வேண்டிய ஒரே எண்ணம், கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை விடுவிப்பார். இது நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வேற நெகட்டிவ் தாட்ஸ் வராது. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரை பற்றி தெரியாததுனால அவர்களுக்கு வரக்கூடிய இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, தவறான முடிவுகள், வேண்டாத காரியங்கள், நெகட்டிவ் தாட்ஸ். என்ன அவ்வளவுதான், இனி என்ன, இப்படியா அப்படியா, ஐயோ இதை நான் எப்படி சந்திப்பேன். கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நிலைமை வந்துருச்சு.
நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், நல்ல பாஸ்டர்ஸ், நிறைய யங் பீப்புள், நல்ல டேலண்டட், கர்த்தருக்காய் வல்லமையாய் ஊழியம் செய்தவர்கள், இப்படி நிறைய பேருக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. பயங்கர கொடுமையான நிலைமைகள் நேரிட்டு. எனக்கு ஒரு அது மாதிரி அஃபெக்ட் ஆன ஒரு லேடி கிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இனிஷியல் டேஸ்ல. அதாவது 22, 23ஆம் வருஷம் வரைக்கும் பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த அம்மா, அவங்க பேர் கௌசல்யா. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பாய்ஸ், ஜோனத்தான், ஜேடன். அவங்க ஹஸ்பண்ட் பேரு சார்ல்ஸ். நல்ல ஃபேமிலி, நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா என்னாச்சு, இந்த கொரோனாவுல அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்லயும் இடம் இல்லை. ஆம்புலன்ஸ்லயே வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ்லயே இந்த அம்மாவும் கூட இருந்து பிள்ளைகளோட பயங்கரமான ஒரு கொடூர நாட்கள். இதெல்லாம் நடந்து கடைசியில ஹாஸ்பிட்டல்ல அந்த வராந்தாவுல இடம் கிடைச்சுதான். அங்க கொண்டு போய், ஏன்னா அது ஆம்புலன்ஸும் அப்படியே நிறுத்திக்க முடியாதுல்ல, அது வேற வேலை, தன்னுடைய வேலையை செய்யணும்ல. அதனால அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சு அங்க வராந்தால வச்சுட்டாங்க. அங்கேயும் இருந்து காசு போயிட்டே இருக்கு. ஆனா இங்க இவங்களுக்கு ஒன்றும் இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. கடைசியில அவர் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகுதான் இவங்களுக்கு தெரியுது, அவர் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு. அதாவது வீட்டுக்கு தான் அவரெல்லாம் வாங்கியிருக்காரு, நல்ல மனுஷன்தான். ஆனா என்னன்னா, இவருக்கு இந்த பொண்ணுக்கு தெரியல இவ்வளவு தூரம் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தெரியல. அதனால என்ன ஆச்சு, எங்க இருக்கேன் நானு, ஏன் ஓடிட்டே இருக்குது? தட்டிட்டேன் தெரியாம. அதான் இந்த வசனம் தான் பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நான் தட்டிட்டேன். என்னாச்சு, அந்த அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இதுக்கு நடுவுல அவங்க மாமியார் என்ன சொல்லிட்டாங்க, நீ சரியா கவனிக்காதனாலதான் என் பையன் செத்து போயிட்டான். அந்த அம்மா டெய்லி இவரை தொணன்னு. அந்த அம்மாவுக்கு, இந்த கௌசல்யாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கௌசல்யாவுக்கு பிள்ளைகளை வச்சுட்டு நான் அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன். அவங்க இப்பதான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா அவங்க இந்த ஏசிய சர்ச்சுக்கு போவாங்க. ஆவடியில அவர் ஏசிய சர்ச் ஒண்ணு இருக்கு, அந்த சர்ச்சுக்கு போவாங்க. அதனால அங்க கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வசனங்கள்லாம், அவங்க அவங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம், அந்த பாஸ்டர்ஸ் உடைய ஒய்ஃப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி, அவங்க நான் டெய்லி பேசுவேன் இந்த நாட்கள்ல. டெய்லி ராத்திரி போன் பண்ணி அவங்களோட பேசி 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 வசனங்களை சொல்லி சொல்லி, அவங்களும் தின போராட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசினா பாதி நேரம் அவங்களோட போராட்டம் தினத்தான். அவங்க அத்தை மூலமா அவங்க பிள்ளைகளுக்கு நடக்குது, அதுல அவங்க சிக்காயிருவான், வண்டி ரிப்பேர் ஆயிரும், எல்லாத்துக்கும் இப்ப காசு. அவங்களுக்கு இப்ப பிரச்சனை எல்லாம் எல்லாம் சார்ல்ஸ்ன்னு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இது எல்லாமே இப்போ அவங்க அவங்களே இது பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். ஸோ ரொம்ப நல்லா படிச்ச பொண்ணு. அது அது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம படிச்சிருக்கு. அது லெக்சரரா இருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அதை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி 2 பிள்ளைகளாகி இப்படி இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இன்னும் ஹிந்துஸ். அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நீ இதை போது விட்டுட்டு வந்துரு, நீ நம்ம ஊருக்கு வந்துரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கர போராட்டம். அது தொடர்ந்து ஜபத்திலேயே இருந்து நம்ம நான் பெரிய ஆலோசனை சொல்ல மாட்டேன். அந்த பாஸ்டர்ஸ் உடைய ஒய்ஃப்ஸ் எல்லாம் நல்லா அவளை கவுன்சில் பண்ணுவாங்க. அதனால நானும் போய் சேர்ந்து குழப்ப வேண்டான்னு நான் பேசினாவே என்னன்னா, அந்த அம்மா பேசுறத கேட்பேன். அது அப்படியே ஊட்டிரும். அப்படி ஆண்டி, இப்படி ஆண்டி, அப்படி ஆண்டி அப்படியெல்லாம் எல்லாம் சொன்ன எல்லாம் கேட்டு, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு ஒரு சில வசனங்களை வச்சிருப்பேன். அந்த வசனங்களை மாத்திரம் சொல்லுவேன். அப்புறம் நீ ஜெபம் பண்ணுமா, வீட்லயே ஜெபம் பண்ணு, உங்க 2 பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணு, இப்படியெல்லாம் சொல்லி நல்லா கடைசியில அவளுக்கு அந்த மாதிரி இருக்கப்பவே விஸ்வவாணியில ஒரு அவளுக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பி. இல்ல 15,000 தான் கொடுத்தாங்க. இந்த பொண்ணுக்கு நல்லா எம்எஸ்சி படிச்சு அவ லெக்சரரா இருந்ததுனால நிறைய சம்பாதிச்சு பழக்கம். இப்ப திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அதனால அவ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா என் தேவைக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு.
எனக்கு என்னன்னா ஒரு நல்ல ஊழியத்துல போயிருக்கா, அவ நல்லா ஆண்டவருக்குள்ள நல்லா வந்துருவா, தைரியமாயிருவான்னு தான் என்னோட இது. அப்போ நான் சரிம்மான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு எது நல்லதோ நீ செய்யும் சுவாமி அப்படின்னு நான் அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அங்க போய் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிட்டா. இவளையும் அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி லீட் பண்ண சொல்லி வயர்ல எல்லாம் சேர்த்துக்கிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாட்டே தெரியாது. விஸ்வவாணியில பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அவன் பையனுக்கெல்லாம் பாட நல்லா பாட வச்சு, பையனெல்லாம் நல்லா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கான். அதனால அதெல்லாம் நல்லா பாடுதுங்க. அந்த பிள்ளைகளை வச்சு அப்படி கொண்டு வந்து ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். மறந்துட்டான். இது எல்லாத்தையும் விட்டு இப்ப நல்லா ஆண்டவருக்குள்ள அவ நல்லா வந்து ஏன்னா அதே புடிச்சுக்கிட்டு நின்னோம்னா முன்னேறவே முடியாது. லைஃப்ல உனக்கு அமைதி கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. பொண்ணு வந்து நல்லா முன்னால வந்து இப்போ சந்தோஷமா இருக்கா. இப்ப நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் ரீசெண்டா மறுபடியும் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். எப்படிம்மா இருக்கிற? நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. ஐயோ சாரி ஆண்டி, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்களே எனக்கு பேசவே இல்லை அப்படின்னு மாத்திரம் போட்டேன். அப்புறம் திரும்ப நான் பண்ணல. அடுத்த தடவை நான் மெட்ராஸ் போனேன்னா கர்த்தருக்கு சுத்தமானா அவளை நேர பார்க்கணும். ஏன்னா இந்த என் மகன் இருக்கிற அந்த சைட்ல தான் எங்கேயோ ஆவடியில இருக்கிறா. அதனால அவளை பார்க்கணும்னு நான் மனசுல வச்சிருக்கேன். அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அதனால அவ வந்து அவ கஷ்டப்பட்டது அவளுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவளால தாங்கிக்கவே முடியல. அதை விட அந்த சுத்தி இருந்த சூழ்நிலைகள் அவளுக்கு பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே புதுசு. ஐயோ இது இது இவ்வளவு நான் எங்க போவேன்? இந்த பேலன்ஸ் என்ன செய்ய முடியும்? ஐயோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீடு வந்து சொந்த வீடு. அப்ப ஈபிக்கு நான் என்ன செய்யறது? எல்லாமே அவளுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியல. எல்லாம் சார்ல்ஸ் சார்ல்ஸ்ன்னு இருந்தா. கடைசியில அப்புறம் இப்போ அவ வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆன பிறகு இப்ப 2024 இல்லையா, 22 வரைக்கும் 21ல அந்த தம்பி இறந்துட்டாரு. 22 எனக்கு யாருன்னே தெரியாது. அவங்களெல்லாம் நான் யாரே தெரியாது. நான் இந்த இதுல வந்து எனக்கு ஒருத்தர் வந்து கவுன்சில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுல நான் அந்த அம்மாவை பார்த்தேன். அதுல இப்படிதான் பேசுவேன், இந்த மாதிரிதான் பேசிட்டு நம்மளாவது இப்ப ஜூம்ல முகம் பேசுறோம். அந்த பொண்ணை என் முகத்தை பார்த்திருக்காது, நானும் அவ முகத்தை பார்த்தது. ஆனா பேசுவோம். பேசி கர்த்தருடைய பெரிய கிருபை அவ இப்ப நல்லா இருக்கா, நல்லா வந்துட்டா. அவ அதுலயே நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டா. அங்க ஏன்னா போன இடங்கள்லாம் நல்லா அவளை வந்து ஆவிக்குள்ள உற்சாகப்படுத்தின இடங்கள். விஸ்வவாணியும் நல்லா அவளை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஏன்னா நல்ல இங்கிலீஷ் தெரியும் இந்த பிள்ளைக்கு, படிச்சிருக்கிறவ. அதனால அவளை நல்லா யூஸ் பண்ணாங்க. சர்ச்லயும் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவளை நல்லா என்கரேஜ் பண்ணி பிள்ளைகளை கொண்டு வந்த உடனே நான் ஒண்ணு சொல்வேன், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுமா, பிள்ளைகளை வச்சு நீ ஜெபம் பண்ணு. அதை பண்ணினா உனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும், பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் வரும், உன் மேல ஒரு ஈர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அது ஒண்ணு. ஏன்னா அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணாருங்க அந்த பசங்க. ரெண்டாவது வசனங்களை சொல்லி கொடு, பாட்டை சொல்லி கொடு. அவனுங்களை என்கிட்ட சொல்லுன்னா நல்லா சொல்லுவானுங்க. தொடக்கத்துல இந்த வசனம் எல்லாம் வாசிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுவானுங்க, ஆண்டி இந்த படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன். அப்ப நான் சிலது படின்னு சொல்வேன். இந்த சங்கீதம் படிச்சுட்டு வான்னு எல்லாம் படிச்சுட்டு ஒரு வாரத்துல வந்து சொல்லுவானுங்க. அப்படி நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. நானும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டேன். டோட்டலா இப்போ இது இல்லை. பட் கர்த்தர் தேற்றுவார், கர்த்தர் தேற்றுவார். கர்த்தர் அவளையும் பயன்படுத்தினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவ இப்ப பயன்படுகிற ஒரு மகளா இருக்கிறார். அதான் இங்க நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, யோபு என்ன சொல்றாரு, என்னை கொண்டு போய் துன்மார்க்கர் கையில அகப்பட பண்ணி கடைசியில நான் நல்லா வாழ்ந்திருந்தேன் சொல்றாரு. சுகமாய் வாழ்ந்திருந்தேன். ஆனா அவர் என்னை நறுக்கி என் பிடரிய பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினார். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆண்டவரை வந்து அவர் எப்படி பாக்குறாருன்னா ஒரு எதிரி மாதிரி பாக்குறாரு. அவர் எதிரியா நினைக்கல. இப்போ ஒரு எதிரி இருந்தான்னா அவன் என்ன செய்வான், எப்படியெல்லாம் என்னை பிடிச்சு டார்கெட் பண்ணுவான், அந்த மாதிரி எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவனுடைய அனுபவத்துல அப்படித்தானே சொல்ற. நமக்கு நல்லா தெரியும் அது ஆண்டவர் செய்யவே இல்லை, அது பிசாசு செய்யறது, சாத்தான் செய்யறது. சாத்தான் அவனை இவ்வளவு தூரம் செய்யறான். என்ன சாத்தான் சொல்றான்,
நான் இப்படியெல்லாம் அவனை செஞ்சேன்னா அவன் உன் முன்னால உன் முகத்து முன்னால அவன் தூஷிப்பான் அப்படின்னு தான் சேலஞ்சு. இது இவனுக்கு தெரியாததுனால ஆண்டவர் என்னை இப்படி செய்தாரு அப்படி செய்தாருன்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். நாம பல சமயத்துல நமக்கு வர பிரச்சனைகளை எல்லாம் சரியான அணுகுமுறையில நாம அணுகிறது இல்ல, நமக்கு தெரியறது இல்ல, நமக்கு நிறைய காரியங்கள் விளங்குகிறது இல்ல. ஆனா நம்ம நாட்கள்ல இன்றைக்கு யோபு நாட்கள் வேற, நம்முடைய நாட்கள் வேற. இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் இருக்கார், நமக்கு சொல்லி தருவார். இது இந்த காரியத்தினால இதுல கர்த்தர் நாம மகிமைப்படும், இது நமக்கு ஒரு பாடம், நீ திருந்தணும், உன்னைதான் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு, இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்லி தருவார் இப்போ. ஏன்னா ஆவியானவர் நம்மோடு கூட இருக்காரு. ஆனா யோபுவோட அந்நாட்கள்ல இல்லாததுனால அவருக்கு சரியான விளக்கம் இல்லாம அவர் இப்படி பேசிட்டே இருக்காரு. ஆனாலும் தவறு செய்யல, ஆனாலும் பாவம் செய்யல. ஏன்னா அவர் கர்த்தரை அவ்வளவு நம்பினதுனால அவரை கர்த்தர் பாவம் செய்ய விடல. அது அடுத்தது. இப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம், அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டாங்கன்னா, வில்லாளர்னா அம்பு எய்கிறவங்க, என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தது. கொஞ்சம் அவருடைய இமேஜினேஷன். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார், பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்தார். யோபு புஸ்தகம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது ஒரு பெரிய ஒரு பொயட்ரி மாதிரி, பெரிய எழுத்தாளர்கள் லிட்ரேச்சர் புக்கா, அது ஒரு புக்கா, அந்த ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் புக்கா படிக்கிற ஒரு புஸ்தகம். அதனால அதுல அப்படி கவிதை மாதிரி அவர் எழுதியிருப்பாரு நிறைய, நொறுக்கி நறுக்கி அப்படி இப்படின்ட்டு. இங்க அதுதான் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம், ஃப்ரெண்ட்ஸோட சூழ்நிலையோட, இது எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தரோட கூடவே இவ்வளவு பெரிய போராட்டம் எனக்கு இருக்கு. நாமும் கூட இன்னைக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஏன் எனக்கு நான் என்ன செஞ்சேன், எனக்கு எல்லாமே அகெயின்ஸ்டா இருக்கு, இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி எல்லாம் நம்ம இன்றைக்கு நமக்கும் இதெல்லாம் இருக்கலாம். ஏதோ கர்த்தரே என்னை தண்டிக்கிற மாதிரி, கர்த்தர் என் மேல கோபமா இருந்து என்னையே டார்கெட் பண்ணி என்னை இது பண்ற மாதிரி, அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஒருவேளை நமக்கு உடல் சுகவீனமா இருந்துக்கலாம், அல்லது ஏதோ தொழில்ல நஷ்டமா இருக்கலாம், அல்ல முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், இல்ல நம்ம ஏதோ எதிர்பார்த்தது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். என்னவா இருந்தாலும் சூழ்நிலை, நாம இந்த மாதிரி நாம யோசிக்க கூடாது. ஆனா அவன் கர்த்தரையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அவர் ஒண்ணு யோபு கிட்ட இங்கே அங்க எல்லாம் பேசல, கர்த்தரோடுதான், உறவு பூரா கர்த்தரோடுதான். நல்லதானாலும் கர்த்தரோட, கெட்டதானாலும் கர்த்தரோட, திட்டுறதுனாலும் கர்த்தரோட, அப்படிதான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தரை எப்படி இருக்காருன்னு சொல்றாரு. 9ஆம் வசனம். எது 16:9? 16:9ல என்னை பகைக்கிறவனுடைய கோபம் அதான் வருது. பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். அது என்ன சொல்றது, பீறுகிறவன் இல்லையா? ஆமா. பீரி அப்படின்லாம் சொன்னா எதை சொல்லுவோம்? சிங்கத்தை, கரடிய, ஏதோ ஒரு பெரிய பீஸ்ட், மிருகத்தை சொல்ற மாதிரி அந்த கர்த்தரை அவர் அங்க உருவகப்படுத்துறார். 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இவன் என்னை அநியாயக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கத்தில் என்னை அதாவது காட்டி கொடுத்தவர் மாதிரி, எனக்கு துரோகம் பண்ணினவர் மாதிரி, என்னை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்துட்டாரு, ஒப்படைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. 12ல என்ன சொல்றாரு? 2-3 வார்த்தை சொல்றாரு. வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அப்படின்னா என்னன்னா, அதான் சொன்னேன், அம்பு எய்கிற மாதிரி, அவருடைய அம்பு ஈரலை பிளந்தது அப்படி இப்படிங்கிறாருல, அப்போ ஒரு அம்புக்காரர் மாதிரி அவரை பேசுறாரு. அப்புறம் 13-14ல ஒரு வாள் வைத்திருக்கிற போராளி மாதிரி பேசுறாரு. அப்போ
இப்படியெல்லாம் கர்த்தர் அவர் உருவகப்படுத்தி இந்த விதமாலாம் கர்த்தர் என்னோட கூட போராடிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதே இவர்தான் என்ன சொன்னாருன்னு சொன்னா, கர்த்தர் எப்படி என் ரட்சகர், என்னுடைய என்னுடைய மீட்பு அவர் கையில இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. 18ஆம் வசனம் பாருங்க, இதே 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. சரி சரி, அது இல்ல, 13ஆம் அதிகாரத்துல 15, 16 வருஷங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கர்த்தரை வந்து அவர் என்னோட மீட்பு, அவரே என் ரட்சகர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அவரை நான் வந்து பரலோகத்துல அவர் எனக்கு சாட்சியா இருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் அப்ப பேசினவர் தான். அந்த வாய் இப்ப என்ன அவரை சொல்லுதுன்னா, ஒரு மிருகமா, ஒரு அம்பு எய்கிறவரா, ஒரு எதிரியா, ஒரு வாழ் வைத்து என்னை கொல்ல வரவரா, நொறுக்கி நறுக்கின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத நாம பார்க்கணும். இதெல்லாம் ஏன் அவருக்கு இவ்வளவு தூரம் அப்படி ஆகுதுன்னு சொன்னா, இந்த கர்த்தரோடு இருக்கிற போராட்டம். இப்ப யாக்கோபு கூட கர்த்தரோட முழுவதும் போராடினாருன்னு நமக்கு தெரியும். அந்த பெனியல்ங்கிற அனுபவம் நமக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல அவரே அந்த தூதனோடு அவர் போராடி தொடசுலுக்கு வந்து, ஆனாலும் ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்லி அவர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆனா இதெல்லாம் நடந்தது எப்படின்னா, அவருக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவர் தனியே போய் இந்த அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் அவரை நடத்தினார். ஆனா இந்த யோபுக்கு என்னன்னா, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இவருக்கு ஏற்பட்ட நஷ்டம், இவருக்கு ஏற்பட்ட பாடுகள், சரீரத்துல படுகிற பாடுகள், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தூற்றுற தூற்று, இது எல்லாமும் ஊரே தெரிகிற அளவுக்கு இதாயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இவனுடைய எதிரிகளும் கூட. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 1ஆம் அதிகாரத்துல கல்தையர்கள், சபையர்கள், இவங்க எல்லாம் வந்து அவனுடைய கொள்ளை பொருட்களை எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி, அப்ப அடுத்த ஊர்களுக்கும் இவனுடைய நஷ்டமும் இவனுடைய நிலைமையும் தெரிஞ்சிச்சுன்றதுனாலதான் யோபுக்கு அதிக வேதனை. அதனாலதான் அவன் அந்த மாதிரி எல்லாம் பேசுறான். என்னைய ஒரு டார்கெட்டா வச்சு இப்படி என்னோட கூட போராடிட்டு இருக்கிறீரே சுவாமி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவன் வந்து கர்த்தரோடு கூட அவன் போராடிட்டு இருக்கான். ஆனா இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, இதே நிலைமையை நம் ஆண்டவர் நமக்காக அனுபவித்தார். யோபுக்கு வந்து ஒரு பர்பஸ் இல்ல. இங்க இருந்த பர்பஸ் என்னன்னா, யோபுவும் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடந்த அந்த உரையாடலின் விளைவாக யோபு ஒரு டார்கெட்டா அங்க அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு அவன் எப்படி சாட்சியா இருக்க போறான் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்ல யோபு இப்ப இருக்கான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு டெஸ்ட் எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நோக்கத்தோட வந்தார். என்ன நோக்கம்? அவர் வந்ததே நம்மை மீட்க. அவர் நமக்காக கிரயம் செலுத்த, நமக்காக ரத்தம் சிந்த. அப்படி அவர் வந்தவரு இவன் பட்ட பாடுகளை மாதிரியேதான் அவருக்கும் நேரிட்டது. அவரையும் எல்லாம் வஸ்திரத்தை எல்லாம் உரித்து நிர்வாணமாக்கி, நிந்தையாக்கி, தூஷித்து, கைவிடப்பட்டு, நம்பினவங்க எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க, கூடயே இருந்தவங்க காட்டி கொடுக்குறாங்க, மறுதளிக்கிறாங்க. இதோடு கூட அதிகாரிகள்லாம் என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க, கன்னத்துல அடிக்கிறாங்க, சாட்டையில அடிக்கிறாங்க, துப்புறாங்க, நிந்தனைக்குள்ளாக்குறாங்க. அதோடு கூட சிலுவையிலையும் அறியறாங்க. சோ அதாவது யோபு இருந்த நாட்கள் எப்போ நான் சொல்றேன், நோவாவுக்கெல்லாம் முன்னால இருந்தவர்னு சொல்லப்படுது. அப்ப அப்படிப்பட்ட அத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே மேசியா படுகிற பாடுகளை ஒரு முன்னோடியாக, முன்னறிவிப்பாக நாம யோபுவின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அது அது வந்து அவ்வளவு முக்கியத்துவம். அதனாலதான் யோபுவின் பாடுகளை நாம் படிக்கிறோம். இல்லைன்னா
இதன் மூலமாக நமக்கு அதிக பாடுகள் இல்லை, பாடங்கள் இல்லாட்டினாலும் ஏன் இதை நம்ம படிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் அவர் இந்த தன்னுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் அனுபவித்தார். இன்றைக்கு எல்லாம் அறிந்த நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, என்னெல்லாம் உரிமைகளை நமக்கு தந்திருக்காருன்னு அறிந்த நாம் ஆண்டவருக்காக இன்றைக்கு என்ன செய்யும்? எவ்வளவு தூரம் நாம இழக்க ஆயத்தமா இருக்கோம்? எவ்வளவு தூரம் நாம அந்த கடினமான பாதையில நடக்க ஆயத்தம்? இது விசேஷித்த ஒரு அழைப்பு. இப்ப இந்த அழைப்புல நாம கடந்து செல்லும் போது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செல்லும் போது, கர்த்தர் நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கலனாலும் நமக்கு நித்திய உலகத்துல பெரிய ஒரு பரிசை வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, திரும்ப அவர் பேசுறாரு, நான் ஒரு ரெட்டு சிலையை தச்சு தோளின் மேல போத்து கொண்டேன், என் மகிமையை புழுதியிலே போட்டு விட்டேன், அழுகரிதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படியாயிடுச்சு. இதுல இதான் ஒரு அழகான ஒரு இது கிறிஸ்தவ வாழ்க்கையில பாருங்க. யோபு காலத்திலேயே ஜெபம் இருந்து, நம்ம ஏதோ இப்ப வந்த பிரேயர் எல்லாம் இப்ப வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. யோபுவே ஜெபிக்க பழகி இருந்தார். அவர் சொல்றாரு, என் ஜெபம் சுத்தமா இருக்கையில, என் கையில கொடுமை இல்லாது இருக்கும்போது. நமக்கு சங்கீதங்கள்ல எல்லாம் வாசிக்கிறோம், யார் பரத்துக்கு ஏறுவான், கை சுத்தமா இருக்கிறவன் தானே வாசிக்கிறோம். மல்கியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த இவங்க பின்னால சொன்னாங்க. ஆனா யோபு அன்னைக்கே சொல்லிட்டார், என் கை சுத்தமா இருக்கு, என் ஜெபம் தூய்மையா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். சோ இப்ப அவருடைய ப்ராப்ளம் என்னன்னா, என்ன இதெல்லாம் இருக்கும்போது என்னுடைய நீதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்ததுக்கு எதற்காக எனக்கு இப்போ இந்த தனிமை? Why would God attack such a righteous and pious man? இதுதான் அவர் மனசுல அவர் பிரச்சனையே. அதுதான், நான் அவ்வளவு நீதியா வாழ்ந்துட்டு இருந்தேன், கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன், கை சுத்தமா இருந்துச்சு, எந்த தப்பும் செய்யல, என் கையில கொலையோ ரத்தப்பழியோ இல்ல தவறுகளோ இல்ல லஞ்சமோ அந்த மாதிரி எதுவுமே என்னிடத்துல இல்லை. அதே போல நான் என் ஜெபம் தூய்மையான ஒரு ஜெபமா இருந்துச்சு, மாய்மாலமான ஜெபம் இல்ல, ஜஸ்ட் அப்படியே ஒரு ரொட்டீன் ஜெபம் அப்படியெல்லாம் இல்லை, உண்மையாய் தூய்மையாய் இருந்துச்சு. நான் அப்படி ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்த போதும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எதற்காக? இதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. இவருக்கு நல்லா தெளிவா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, நம்ம நண்பர்கள் சொல்லுகிற மாதிரி நான் பாவம் செய்ததற்காக நான் ஒருபோதும் தண்டனை பெறுகிற அந்த கூட்டத்தார் அல்ல. ஏதோ இருக்கு, எனக்கு பயங்கர வேதனை, பயங்கர கஷ்டம், ஆனா என் கான்சியன்ஸ், என் மனசாட்சி, என்னுடைய நீதி, என்னோட ஆத்மா தெளிவா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏதோ எனக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் யோபுவினுடைய ஒரு எண்ணம். இப்ப 18, 19, 20, 21 என்ன சொல்றாருன்னா, பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது, ஒரு மணிபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல
தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாய் இருக்கும். இத்தனை பிரச்சனையில அவருக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்துவ தெரியாது இல்லையா? அவருக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியாது, மேசியாவை தெரியாது. ஆனா அவருடைய ரோல் எவ்வளவு முக்கியம் என்கிறத அவர் சொல்றார். தேவனோடு இந்த பூமியில இருக்கிற மனுஷன் படுற பாட அவருக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை. எனக்கு ஒரு வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருந்தா நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லும். அப்ப இதுல தொடக்கத்துல என்ன சொல்றாரு, மூடி போடாதே அப்படின்றாரு இல்லையா? அப்படின்னா என்னன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சாட்சி வேணும். அப்படியே சும்மா எல்லாம் மறித்து மறித்து மறைஞ்சு போன அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை நான் மரித்தாலும் பேச வேண்டும். அது எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கட்டாயம் வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஏசாயா 26:21 வாசிங்க. 26:21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். 26:21. இல்ல அது இல்ல. இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி ரத்தபலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். அதாவது இந்த ரத்த பலிகள்னு சொல்றோம் இல்லையா? சிந்தப்பட்ட ரத்தங்கள். எத்தனை மிஷனரிமார்கள் நம்ம ஊருக்கு வந்து இங்க வந்து இறந்திருக்காங்க. தோமா முதல்ல யோசிக்கலாம். தோமா அவரை குத்தி அவரை சாகடிச்சாங்க. அவர் சிந்தின ரத்தம். இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிற ரத்தங்கள், சிந்தப்படுகிற ரத்தங்கள், அநியாயமாய் சிந்தப்படுகிற ரத்தங்கள். ஒன்று அவருடைய காரியத்துக்காக, ஊழியத்து நிமித்தமாக, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக சிந்தப்படுகிற ரத்தம். இரண்டாவது அநியாயமாய் சிந்தப்படுகிற ரத்தம். இந்த ரத்தங்கள்லாம் பூமியில அது அப்படியே சும்மா கவர் பண்ணி போயிட. ஆபேலின் ரத்தம் என்றும் பேசி கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா? அதே மாதிரி வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாத்தீங்கன்னா, அந்த சிங்காசனத்துக்கு கீழே அங்க ரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ எங்களுக்காக பழிவாங்க போகிறீர், எப்போ எங்களுக்கு நீதி சரி கட்டுவீர் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி அந்த ரத்தங்கள் இன்றைக்கும் அதுவும் பூமியில இருக்கும். பூமி அதுக்கான பதில கர்த்தர் தருவார். அதுதான் இங்க 26:21 சொல்லுது. அவர் ஸ்தானத்தை விட்டு எழுந்திருந்து வருவார், வந்து இதற்கான பதிலை தருவார். இன்னைக்கு எத்தனை கொலைகளை வாசிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பேர் ரத்தம் வீணா சிந்தப்படுகிறதுன்னு பாக்குறோம். போலீஸால சிந்தப்படுது, அநியாயமா சிந்தப்படுது, எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம்ல. அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களாம் தப்பிச்சிருவாங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான், பழிய தீர்த்தாச்சு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியாது, நமக்கு தெரியும். அதனாலதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம அநியாயமா யாரையும் எதையும் செஞ்சிடக்கூடாது. அதற்கு காரணமாய் நாம் இருந்து விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, நாம படுற பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமா கணக்கு கேட்பாருங்கிறது தான் அடுத்த நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தைரியம். ஏன்னா ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, அநீதியை அவர் வந்து மேலோங்க செய்யவே மாட்டார். அவர் நீதி செய்கிற தேவன், நீதியுள்ள தேவன். எந்த விதமான அநீதியும் அது மறந்து போகப்படாது. அதற்கான காரியங்களை கட்டாயமா அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறாருங்கிறது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரி,
இவர் இன்னொன்னு ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இது பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம இவ்வளவெல்லாம் படிச்சு நம்ம பரலோகத்துல ஆண்டவர் இருக்காரு, நம்ம பார்த்துட்டு இருக்காரு, நமக்காக கணக்கு கேட்பாரு, அதெல்லாம் நமக்கு சொல்றது ஈஸியா இருக்கு. ஆனா இந்த யோபு ஒண்ணுமே இல்லப்பா, அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அப்பவே அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு சூழ்நிலையில மக்கள் அவரை சரியா புரிஞ்சுக்காம, சொந்த நண்பர்கள், மனைவி எல்லாம் அவரை தப்பா பேசிட்டு இருக்கும்போது, அது எல்லாத்துக்கும் மேல அவ்வளவு சரீர வேதனை, அவ்வளவு இழப்பு, இதன் மத்தியில அதனாலதான் நம்ம யோசிக்கணும், நம்ம படுற பாடெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு வந்திருக்கிற இந்த கொஞ்சம் கஷ்டத்துக்கே நம்ம அப்படி புலம்புறோம். நமக்கு இப்படியா அப்படியா, என்னை ஏன் கர்த்தர் விட்டுட்டாரு, அதான் இதான்னு சொல்றோம். ஆனா அவன் இவ்வளவு அடுத்தடுத்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற போதே நடுவுல அவன் என்ன, அவனுக்கு எப்பவும் இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இஸ் வாட்சிங். அவர் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார். என் நிலைமைய he understands and he knows it all. எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். இது எவ்வளவு ஆறுதல் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே நம்ம சரியா நம்மளோட சூழ்நிலைய, நமக்கு இனி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. யாராலையும் மனுஷரால சொல்ல முடியாது. அவங்களா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லது சொல்றேன்ட்டு என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் பரலோகத்துல இருந்து நம்ம ஆண்டவர், நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு சொன்னா நான் எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, கவனிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன அவர் புரிஞ்சிருக்காரு, எனக்கு என்ன நடக்குது, என் உணர்வுகள் என்ன, நான் என்ன வேதனைப்படுறேன், ஃபீல் பண்றேன், எல்லாம் அவருக்கு தெரியும். நான் எப்படி இருக்க போறேன், இனி எனக்கு என்ன நடக்கும், அதையும் அவர் அறிஞ்சிருக்கார். சோ எனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, God is there. இதுதான் இந்த பாடுகள்ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. இது யோபு இடத்துல இருந்துச்சு. அத்தனை பாடுகள் மத்தியில அப்படி இருந்தது. இந்த புத்தகத்தையே எதற்காக எழுதியிருக்கிறாருன்னா, பாடுகளில சரியான நமக்கு ஒரு என்ன இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு சரியான அப்ரோச் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதையே ஆண்டவர் இதை எழுதி, இவ்வளோ பாடுகள் இதன் மத்தியில அவர் அவ்வளவு இதா இருந்தார். அதனால இப்ப அவருக்கு ஒரே ஒண்ணு தேவை என்னன்னு சொன்னா, என்னுடைய கஷ்டத்தை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் எனக்காக வழக்காட ஒருத்தர் இருக்க மாட்டாரா அப்படின்றது அவருடைய ஆதங்கம். ஆனா இப்ப நமக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டுல நீங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தெளிவா இருக்கா? தேவன் ஒருவர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாத்தீங்களா? எது யோபு நினைச்சானோ அது அப்படி இருக்குன்னு சொல்லி வேதத்துல நமக்கு தெளிவாக்கி இருக்கு. அதே மாதிரி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக வழக்காடுறாரு, நம்ம சூழ்நிலைகளை சொல்றாரு. நம்ம அவரு துரோகம் பண்ணினா அவரு நமக்கு பரிந்து பேச மாட்டாரு. ஆனா நம்ம அறியாம, நமக்கு தெரியாம நாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம்னா அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நான் கர்த்தரை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கவலையே தேவையில்லை. வசனத்துல பைபிள்ல நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல தெரிவிங்கன்னா அது எப்படி அப்படின்னு நம்ம அறிவு சொல்லுது. நமக்கு அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது.
அது எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. இப்போ நமக்கு கவலை வரத்தானே செய்யும், எப்படி கவலையே படாம இருக்க முடியும், அதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி ஆண்டவர் நமக்கு இருக்காருன்னுன்றது அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா, அதை நம்ம விசுவாசிச்சோம்னா, அறிவு இருந்தா மாத்திரம் பத்தாது, அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்திருவார். அவரை விடவா நமக்கு வல்லமை உண்டு? அவரை விடவா காரியங்களை அழகா நாம செஞ்சிருவோம்? அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சிருவார். இதை நாம விளங்கி கொள்ளணும். இதுதான் ஒரு பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கிற ஒரு ரகசியம், ஒரு பெரிய ஒரு கருப்பொருள். இத நம்ம சரியா விளங்கிக்கிட்டோம்னா தான் நம்ம நல்ல விதமா வாழ முடியும். இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் போல நாமளும் வாழ்ந்துருவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசம், நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தம், நம்ம வாழ்க்கையில ஒரு மீனிங் இருக்கணும்னா இந்த விதமாய் நம்ம விளங்கி புரிந்து நாம வாழ்வதுதான், வாழும்போதுதான் அது பாசிபிள் ஆகும். சரி, அதான் அது யோபு அதேதான் சொல்றாரு. ஏன்னு சொன்னா இத நம்ம சரியா விளங்கி வாழ்ந்தாதான் இந்த குறுகிய வாழ்நாட்கள்ல நாம எல்லா விதத்திலயும் சாட்சியா இருக்க முடியும். ஏன்னா முதல் வசனம் 14 அதிகாரத்திலே சொல்றான், வாழ்நாள் குறுகினவனும் புல்ல போல பூவா போலன்னு சொல்றாப்புல. அப்போ நம்ம வாழ்க்கை இவ்வளவு ஷார்ட்டா இருந்தா அந்த ஷார்ட் லைஃப்ல நாம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா ஆண்டவரை நம்ம சரியா விளங்கி இருக்கணும், நாம அவருக்கு சாட்சியம். இப்ப நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஃபர்ஸ்ட் நாம சும்மா அப்படி வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம், அது இல்லை. there is a meaning, there is a purpose, short or long. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்ப அந்த காரணத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக தான் இருக்கணும். இதுல நாம இப்படி அப்படி அப்படிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப நீ அதெல்லாம் நிறைவேற்றினியோ அப்ப ஆண்டவர் எடுத்துருவாரு. அவ்வளவுதான். நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீன்னா இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கிறதோ அது நமக்கு கணக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு நீ ஆண்டவரோட திட்டத்தை நீ உன் வாழ்க்கையில நிறைவேற்றியாச்சுன்னா நீ இந்த உலகத்துல இருந்து அதுக்கு மேல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட்டிட்டு போயிடுவார். இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கூட்டி தராருன்னா நீ இன்னும் முடிக்க வேண்டியதை முடியுன்றாரு. இதுதான் வாழ்க்கை. இன்னும் சில பேர் 100 வயசுல இருக்கிறாங்கன்னா நான் நினைச்சுக்குவேன், அவங்க 100 வயசுல இருந்தாலும் ஆசீர்வாதம் ஒரு பக்கம், ஆனா ஆண்டவருடைய திட்டத்துல இன்னும் அவங்களுக்கு ரோல் இருக்கு, இன்னும் அவங்க செய்ய வேண்டியது இருக்கு. அதனாலதான் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். So that is what is the understanding of life. நமக்கு லைஃப் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட. இதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சோ இந்த வசனங்களோடு இந்த அதிகாரம் முடியுது. அப்போ இந்த 16ஆம் அதிகாரத்துல முதல் துவக்கம் அவனுடைய நண்பர்களுக்கு அவன் பேசின காரியங்களா இருந்தாலும் அதற்கு பின்பு யோபு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை, ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கத்தை அவர் விளங்கி கொண்டவராய் அதை அவர் அங்க தெளிவா சொல்றாரு. அவர் அதுக்கு அடிப்படை சத்தியம் என்ன, உன் ஆண்டவரை நீ சரியாய் அறிந்து கொள், உன் வாழ்க்கையின் நோக்கத்தை நீ புரிந்து கொள், உன் வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்று அறிந்து கொள். அப்ப இந்த குறுகிய வாழ்க்கையில நீ செய்ய வேண்டியதை நிறைவேற்று. ஏன்னா நான் போய் நிக்கணும் இல்லையா, நான் உனக்கு எப்படி நினைச்சிருந்தேன் நீ அதான் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன். ஒரு லேடி, அவங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க, ஆண்டவருக்காக தான் வாழ்ந்தாங்க, வைராக்கியமா இருந்தாங்க, அவங்க மரிச்சிட்டாங்க. அவங்க போய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து ரொம்ப அதுக்கு முன்னால போனவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா ரிசீவ் பண்ணாங்க. அப்ப என்னை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு போறாங்க.
அங்க போனா ஆண்டவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உற்சாகமும் இல்லாம அந்த அம்மாவை அப்படி பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கே இதாகி கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே என்னை கண்டு நீங்க உற்சாகமா என்னை வரவேற்கலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, நான் எப்படி வரவேற்பேன், இங்க பார் அப்படின்னு கையில அப்படி காமிக்கிறாங்களா. காமிச்சா இப்போ நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருப்போம், இல்லைன்னா ஒரு கட்டடத்தினுடைய அமைப்பெல்லாம் கையில வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிராயிங். அதெல்லாம் ஒரே சிக்கலா இருக்கு, பாதி பாதியா இருக்கு. ஒண்ணு ஒரு கோடு இப்படி போகுது, ஒரு கோடு அப்படி போகுது, ஒரு தெளிவில்லாம அந்த படம் இருக்கு. இது என்ன ஆண்டவர், என்ன இதுதாம்மா உன் வாழ்க்கைன்னு கேட்கிறாரு, சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கு, நான் எவ்வளவு வைராக்கியமா உங்களுக்காக வாழ்ந்தேனே. நீ உன்னோட திங்கிங்ல நீ வைராக்கியமா வாழ்ந்த, ஆனா ஏன் திட்டம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு திட்டம் போடும்போது நீ அதுல ஒரு முட்டுக்கட்டையை போட்டு உன் இஷ்டத்துக்கு நீ இப்படி போயிட்ட. சோ அந்த பில்டிங் இப்படி வராம இப்படி கோணையா போயிடுச்சு. இப்ப இதுதான் உன் பிக்சர் அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு 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 சான்ஸ் கொடுங்க, நான் திரும்பி போய் நான் எல்லாம் சரியா நீ சொன்னபடி செய்யறேன்னு அப்படின்னு சொன்ன உடனே விழிச்சிட்டாங்க. அது நல்ல வேளை அவங்களுக்கு ஒரு கனவா இருந்ததுனால மீதி இருந்த வாழ்க்கைய ஆண்டவர் விரும்புகிற விதமாய் அவங்க வாழ்ந்து நல்ல விதமா முடிச்சாங்க. ஏன்னா நல்ல வைராக்கியம், அவங்களுக்கு நல்ல வாஞ்ச. ஆனா அத சரியான விதத்துல ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி செய்யணுங்கிற அந்த இது தெரியல. ஆண்டவர் அதற்காக அவங்களுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதுல காண்பித்து அந்த அம்மா திருந்தி வாழ்ந்துட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரோ நம்ம தெரியல. நாமும் நம்முடைய வாழ்க்கைய நாம எப்படி வாழணுங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்டு அவ்விதமாய் வாழ்றதுக்கு தான் இன்னைக்கு யோபு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ரொம்ப குறுகின வாழ்க்கை தான், இதுல நீங்க எவ்வளவு காரியம் செய்யணும், ஆண்டவருக்காய் நீ நிறைவேற்றணும். ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். ஏன்னா he sees you, he he knows you, he understands you. இன்னும் என்ன உனக்கு வேணும், நான் இத்தனையும் அவர் செய்யறாரு. அப்ப நீ அவருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்க? ஜெபிக்கலாமா? இந்த சிந்தனையோட நாம அர்ப்பணித்து ஜெபிப்போம். என்னையும் உங்ககிட்ட கொடுக்குற சுவாமி, இது வரைக்கும் நான் இதை சரியா செய்யலைன்னாலும் அந்த அம்மாவுக்கு, அவங்க பேரு சாலி என்னமோ பேரு, அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க ஒரு சொப்பனம் மூலமா. இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துறீங்க. நான் இந்த வார்த்தைகளினால ஆண்டவரே நானும் என்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி சரிப்படுத்திக்கிறேன். உமக்கு பிரியமா கத்துக் கொடுங்க சுவாமி. எங்களுக்கு தெரியல, கத்துக் கொடுங்க. டே பை டே நாங்க இம்ப்ரூவ் ஆக எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் தகப்பனையும் என் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த அருமையான நேரத்துல கர்த்தாவே எங்கள் அனைவரையும் கூட்டி இணைத்த தயவுக்காயம் என் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே வர முடியாமல் தடைப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் என் தேவன் கர்த்தாவே அடுத்த வாரம் இணைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. இந்த நாள்ல கேட்ட சத்தியத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள், எவ்வளவு அருமையான வார்த்தைகள் எங்கள் மனதுல கர்த்தாவே நீ தொட்டு பேச கிருபை செய்தி தகப்பனே. அதற்காக எமக்கு நன்றி அப்பா. இந்த வசனங்கள் தகப்பனே எங்களுடைய இருதயத்துல கிரியை செய்து கர்த்தாவே, நாங்களும் கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்கிற தவறுகள் எங்கெல்லாம் கர்த்தாவே உம்மையும் எங்களையும் கர்த்தாவே அப்பா அந்த அந்யோன்யத்தை பிரிக்கிறதோ கர்த்தாவே, அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்துங்க ராஜா. அதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட என் தேவன் நீர் கர்த்தாவே எங்களுக்கு வழிவாசல்ல ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் தாமே கர்த்தாவே, இப்படி குறுகிய வாழ்க்கையா இருக்க எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல நாங்கள் சரியாய் ஓடி முடிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று என்னென்ன காரியங்களை செய்ய வைத்திருக்கிறீரோ அதை அறிந்து கர்த்தாவே நாங்கள் செய்து முடிக்க என் தேவன் நீர் எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் உமக்குள் நாங்கள் பலப்பட உம்முடைய காரியங்கள்ல எங்களை ஒப்படைத்துக் கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே இந்த நாள்ல இணைத்த தயவுக்காய் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, மீண்டுமாய் நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரை என் தேவனுடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஆமென்.
தேங்க்யூ எஸ்தர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Thank you. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார், கர்த்தர் நடத்துகிறார். ஸ்தோத்திரங்க. நல்லா பாத்துக்கோங்க, உடம்ப பாத்துக்கோங்க. மருந்தெல்லாம் சாப்பிடுறீங்களா? இல்ல மருந்தெல்லாம் சரி சரி, வீக்கா தெரியுறீங்க. நல்லா நல்லா இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். ஷேர் பண்ணுங்கம்மா. என்னது? எஸ்தர், any news you share it. Nothing, auntie. என்ன நியூஸ் ஆண்டி? என்னம்மா? என்ன நியூஸ் ஆண்டி? இதான் regarding your இது இல்ல aunty. அதான் அதை anything எடுத்துக்கல which, aunty. get it, no? If you get the Yeah, job, prayer points aunty, prayer points இருக்குது எனக்கு. ஆக்சுவலி prayer point வந்து மெயினா என்னோட வேலைக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கணும். எனக்கு எங்கேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி எனக்கு வேற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸை விட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னனாலும் எனக்கு நியர்லி ஒரு 4 years வந்து கேப் விட்டுட்டேன். நான் பாப்பா கவனிச்சுக்கணும், அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னனால நான் வந்து ஒரு 4 years ஒர்க் பண்ணல. சோ அந்த ஒரு கேப் கன்சிடர் பண்றாங்க, அதனாலயும் ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது ஆண்டி. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அண்ட் அதே மாதிரி அவரோட ஃபைனல் செட்டில்மெண்ட்ல வந்து என்ன லீகல் ஹேர் பேசிஸ்ல தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லீகல் பேசிஸ்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா மாமனாருக்கும் ஃபுல் செட்டில்மெண்ட் போகுது, ஒரு பார்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் போகுது. ஸோ அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கனால நான் கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்ட, கொஞ்சம் எனக்கு ஒரு இதா கொடுக்க முடியுமா அப்படின்றது. ஏன்னா மாமனாருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கிட்ட வரைக்கும் போகுது. ஸோ எனக்கு ஒரே ஒரு 10 மட்டும்தான் கிடைக்காது, பிள்ளைகளோட இதுக்கு எனக்கு பத்தாது எனக்கு. அவர்கிட்ட கேட்டேன், பட் அவங்க முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அவங்க. அதுக்காகவும் ஆண்டவர் அவங்களுடைய மனதுல கிரியை செய்யணும் அப்படின்றதுக்காகவும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான காரியம். ஆனா கர்த்தருக்கு முடியாதது ஒண்ணுமே இல்லம்மா. God will open a way for you. God will show what to do. அவர் உனக்காக அங்க ஆட்களை எழுப்பி தருவார், பரிந்து பேசுவார், காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நாமளும் அதுக்காக நம்ம டீம்ல எல்லாருமே அவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களோட எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்மை காட்டிலும் கர்த்தர் அறிவார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு காரியங்களை செய்வார். சரியா? தைரியமாரு. அதுல மாத்திரம் நீ தைரியமாரு. நல்ல வசனங்களை நல்லா படிச்சுட்டு அதை உறுதியா வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு நாங்களும் ஜெபம் பண்றோம். ஆச்சரியமா கர்த்தர், ஆச்சரியமான விதத்துல கர்த்தர். இந்த யோபு புஸ்தகத்திலேதான் நம்ம வாசிச்சிருப்போம், 2 இடத்துல வாசிச்சிருப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் கர்த்தர். அதனால அவர் செய்வார். சரியா? நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் பதில். சந்தோஷம். வேற விதமாவும் நாங்களும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம். சரியா? ஒரு மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு ஆனந்தங்கிறத விட்டு சொல்லியிருக்கேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஆண்டி. கர்த்தர் செய்வார். உனக்குன்னு வச்சிருக்கிறத கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். எங்க போனாலுமே ஒரு பிளாக்கா தான் இருக்கு, எங்க போனாலுமே இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம போய் அப்ளை பண்ணிட்டு வரோம், அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கால் வர மாட்டேங்குது. பட் வேகன்சி இருக்குங்க, பட் அது வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது. அது எதனால பிளாக் ஆகுது, ஆண்டவர் இனி வேற தெரியல. சோ நாம மண்டையை போட்டு குழப்ப வேண்டாம். Leave it in the hands of God. God knows your situation. God knows your need. God will definitely guide you. சரியா? நாம ஆண்டவரை வச்சிருவோம், ஜெபிப்போம், நல்லா ஜெபிப்போம், கர்த்தர் வழியை உண்டாகும். ஜெபிக்கிறோம், நாங்களும் அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். தேங்க்யூ. பாய் பாய். ஷீலா, பாய் ஷீலா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்காங்க ஏதோ குழந்தைய வச்சிட்டு இருக்கிறா. சரிம்மா, குட் நைட். குட் நைட். தேங்க்யூ ஆண்டி.
பேசிட்டு இருக்கும்போது உட்கார்ந்தே நாங்க கீழே விழுந்து